தற்போது ஒரு வீடியோ ஒன்று மக்கள் மத்தியில் பெரும் பேசுபொருளாக மாறி வருகிறது. இதனால் தமிழகத்தில் தொழிற்சாலைகள் எல்லாம் வந்தால் என்ன மாற்றம் ஏற்படும் என்று விவாதங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் வேளையில் ஸ்ரீபெரும்புதூர் எப்படி முன்னேறியிருக்கிறது என்ற வீடியோதான் தற்போது இணையதளங்களில் வைரலாகிக் கொண்டிருக்கிறது. அதில் ஒருவர் கூறும்போது, ஸ்ரீபெரும்புதூரில் பல நிறுவனங்கள் வருவதற்கு முன் எங்கள் தொழில்கள் மிகவும் மந்தமாகத்தான் இருந்தது. ஆனால் தற்போது தொழிற்சாலை வந்த பின்புதான் வியாபாரம் அதிகமாக நடக்கிறது என்று வெளிப்படையாகவே பேசியிருக்கிறார். 20 ஆண்டுகளுக்கு முன்பு வரை சாதாரண கிராமமாக இருந்த ஸ்ரீபெரும்புதூர் இன்று உலகமே வியந்து பார்க்கும் ஒரு தொழில் மையமாக மாறியுள்ளது. டெல், ஹூண்டாய், சாம்சங் போன்ற பெரு நிறுவனங்கள் ஸ்ரீபெரும்புதூருக்கு வந்த பிறகு அங்கிருக்கும் தேநீர் கடைக்காரர் முதல் ஆட்டோ ஓட்டுநர் வரை அனைவரது வாழ்விலும் பல மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது. கம்பெனி எல்லாமே இருக்கிறதுனால ஒரு அளவுக்கு பரவாயில்ல, வியாபாரம் எல்லாம். இங்கேருந்து கடை வச்சு ஒரு 15 வருஷம் ஆகும். என் பேர் ஜெயராமன். நான் சுங்கவாச்சத்தில் தான் இருக்கேன். நான் 25 வருஷமா ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு என்னோட வருமானம் 300லேருந்து 400 வரைக்கும் கிடச்சிட்டு இருந்தது. இப்போ சாம்சங் போன்ற பெருநிறுவனம் இங்கே வந்ததுலேருந்து எங்களுக்கு ஒரு நாளைக்கு 2000லேருந்து 3000 வரைக்கும் வருமானம் கிடைக்குது. என் பேர் கோமதி. நாங்கள் காஞ்சிபுரத்தில் ஒரு விவசாயம் பண்ணுற கிராமத்துலேருந்து வந்திருக்கோம். இங்கே 10 வருஷமா ஒரு சில கம்பெனிங்களாம் வந்திருந்தது. ப்ரைவேட் கம்பெனி, அந்த ஹோண்டா கம்பெனி, சாம்சங்கு, இந்த மாதிரி கம்பெனிங்களாம் வந்ததுனால கொஞ்சம் ஜனத்தொகை நடமாட்டம் இருந்ததுனால கொஞ்சம் பழங்கள்லாம் விற்கிறதுக்கு அதிகமாக எங்களுக்கு லாபம் கிடைச்சிது. என் பேர் செல்வம். நான் ஸ்ரீபெரும்புதூரில் மெக்கானிக் கடை வச்சுருக்கேன். பைக், லாரி, பஸ் எல்லாம் பெஞ்சர் போட்டிருந்தேன். 10 வருஷம் முன்னாடிலாம் ஆள் நடமாட்டம்லாம் எதுவுமே இல்லை. வருமானம் ரொம்ப கம்மி. சாம்சங் மாதிரி நிறைய கம்பெனி வர இங்கே வரவே ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது. பைக்கு, கார் எல்லாம் நிறைய வருது. இப்போது நான் ரிப்பேர் பண்ணுறேன். பெரு நிறுவனங்களின் வருகைக்கு பிறகு தங்கள் வாழ்வாதாரம் முன்னேறியுள்ளதாக உள்ளூர் வாசிகள் தெரிவிக்கின்றனர். என் பேரு ஷேக் மொய்தீன். நான் இங்க ஸ்ரீபெரும்புதூர் மாம்பாக்கம் சிப்காட்ல பிரியாணி கடை வச்சிருக்கேன். இங்க மேக்ஸிமம் டிரைவர்ஸு, அப்புறம் கம்பெனி எம்ப்ளாயிஸு இவங்களாம் நம்ம சாப்பிடுவாங்க. மேக்ஸிமம் 2 to 2:30 வரைக்கும் பிரியாணி ஃபினிஷ் ஆயிடும். இங்க பிரியாணி போடுறது இப்போ ஃபர்ஸ்ட்டை விட இப்போ கம்பெனிஸ் அதிகமானதுனால இங்க பிரியாணி சேல் கொஞ்சம் நல்லா இன்க்ரிமெண்ட்ல இருக்கு. ஸோ பெஸ்ட் 2 to 2:30 ஃபினிஷ் பண்ணிட்டு நாங்களும் வீட்டு போயிடுவோம். எங்களுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும். என் பேர் நிர்மலா. நான் பிறந்தது ஸ்ரீபெரும்புதூர். என்னோட வீட்டில் சின்னதாக தையல் மிஷின் வாங்கி பிளவுஸ் தச்சுட்டு இருந்தேன். இப்போ சமீப காலமா இங்க பெரிய பெரிய கம்பெனி, ஏசி கம்பெனி, சில்க் கம்பெனி எல்லாம் வந்ததால பக்கத்துல நிறைய ஸ்கூல் ஓபன் பண்ணியிருக்காங்க. அதனால நிறைய யூனிஃபார்ம் ஆர்டர் வந்ததால அந்த வருமானத்தை வச்சு என்னோட குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன். வணக்கம், என் பேர் முத்து. நான் இங்கே ஸ்ரீபெரும்புதூர் சிப்காட்டில் இருங்காட்டுக்கோட்டையில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ சிப்காட் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு எங்களுக்கு தெரிஞ்சது இருங்காட்டுக்கோட்டை சிப்காட் தான். ஆனால் நிறைய சிப்காட் இருக்குது, நிறைய கம்பெனிகள் வந்திருக்கு. இதில் வீடு வாடகைக்கு விட்டுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் கடைகள் வாடகைக்கு விட்டுக்கிட்டு இருக்காங்க. காலையில் வியாபாரம், ஈவினிங் வியாபாரம்னு நிறைய இருக்குது. இதில் நிறைய வளர்ச்சி பெற்றிருக்கு. இதனால் சாலைகளும் விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. கம்பெனிகள் வந்ததுனால சாலைகளும் விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வளர்ச்சி இல்லாத ஊர்களில் கம்பெனிக்காரங்கெல்லாம் அவங்களே முன் தண்ணி, நல்ல குடிநீர் வசதி அமைச்சு தர்றது, குளங்களை தூர்வாரி கொடுக்கறது, பள்ளிக்கூடம் இல்லைன்னா ஏதாச்சும் பள்ளிக்கூடங்கள் கட்டி தர்றது, வகுப்பறைகள், இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. புள்ளி விவரங்கள் சொல்வதை காட்டிலும் மக்களின் புன்னகை தான் உண்மையான வளர்ச்சிக்கு சாட்சி. சாம்சங், ஹூண்டாய் போன்ற பெரு நிறுவனங்கள் ஒரு ஊருக்கு வரும்போது அது வெறும் தொழிற்சாலையாக மட்டுமல்லாமல் ஒரு சமூகத்தின் வாழ்வாதாரமாக எப்படி மாறுகிறது என்பதற்கு ஸ்ரீபெரும்புதூர் ஒரு சிறந்த உதாரணம்.